ஜனநாயகன் எல்லாருமே ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. 10:30 மணிக்கு ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னவா இருக்கும்? படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுமா, இல்லைனா எந்த டேட்டில் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது, என்ன பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, இதனால் விஜயனனுக்கு பொலிட்டிக்கல் ரீதியாக ஏதாவது அழுத்தங்கள் இருக்கா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இப்போது நீங்கள் இந்த வீடியோ எத்தனை மணிக்கு பார்க்குறீங்கன்னு தெரில. நான் இந்த வீடியோ 10 மணிக்கு தான் அவுட் பண்ண போகிறேன். 10:30 மணிக்கு நமக்கு ஜட்ஜ்மெண்ட், அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக தெரியும் எந்த மாதிரி இருக்க போகுதுன்ட்டு. இருந்தாலும் இந்த டேட்டில் இந்த படம் அடுத்தது ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க எல்லோரும். ஸோ ஜஸ்ட் அது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற நம்மளோட மனநிலை யோசிச்சுப்பாங்க. இந்த நேரம் கரெக்டாக நம்ம இந்த வீடியோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த நேரம் நம்ம தேட்டரில் தலைவரோட கடைசி படம் ஜனநாயகம் ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour முடிஞ்சிருக்கும். வெளியூர்லலாம் படம் முடிஞ்சு ரிசல்ட் வர ஆரம்பிச்சிருக்கும். கேரளாவில் 6 மணி ஷோ போட்டிருப்பாங்க. நிறைய இடத்துல விடிக்கல 4 மணி ஷோ பிளான் பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 9 மணி ஷோ சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே நின்று போச்சு. தியேட்டர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெறும் பேனர்கள் மட்டும், விஜயனோட பேனர்கள், கட் அவுட்டுகள் மட்டும்தான் இருக்குது. எல்லா தேட்டரும் எம்டியாக இருக்குது. ஸோ நிறைய பேர் தேட்டர் வாசலில் படம் போட்டுற மாட்டாங்களா, டிக்கெட்டுக்கு நிறைய பேர் ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க, இந்த டிக்கெட்டை என்ன பண்ணுறது, வேறு படத்துக்கு மாற்றி விடுறாங்களா, இல்லை என்ன நடக்க போகுதுன்னே தெரியாமல் எல்லாருமே பிளாங்காக இருக்கும். இன்றைக்கி இதை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோட் சைடு அம்பானி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஜனநாயகன் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடியே விஜயன் அந்த ப்ரொடக்ஷன் டிஸ்கஷன்லாம் நடக்கும்போதே இந்த ப்ரொடியூசர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார். அது விஜயனே சொன்னதான் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிலையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க எல்லாருமே விஜயனே சொல்லியிருக்காரு. இது அதாவது இந்த படம் பண்ணால் என்னோடய கடைசி படம் சார், இது நான் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் உள்ள என்ட்ராக இருக்கேன், அதனால் இதுக்கு ரிலீஸுக்கு நிறைய தடங்கள் வர வாய்ப்புகள் இருக்குது, என் படம் இதுக்கு முன்னாடியே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டுட்டு தான் விஜயன் உள்ளே வந்திருக்காரு. ஆனால் விஜயனை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி, டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தாலும் சரி, எல்லாரோட மைண்ட் செட்டையும் அவர் புரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு ப்ராஜெக்டுக்குள்ளே போவார். இது நிறைய பிரச்சனைகள் வந்தனால இப்போ அரசியல் ரீதியாக நிறைய வரும் தெரிஞ்சும் அவர் பார்த்திங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதையும் பொருட்படுத்தி தான் கேவிஎன் அந்த ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா நாங்கள் பார்த்துக்குறோம் சார்னு சொல்லி அவங்க இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வந்தாங்க. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு மனநிலை என்ன இருந்தது, விஜயன் அரசியல் வந்தனால படத்துக்கு பிரச்சனை பண்ண மாட்டாங்க, அப்படி பண்ணால் விஜயனோட பொலிட்டிக்கல் கேரியரில் மிகப்பெரிய மைலேஜாக இருக்கும், அதனால் நம்மளை தொட மாட்டாங்க, நம்ம நிஜமாலே அப்படி தான் நினச்சோம். ஆனால் இது போக போக பார்த்திங்கன்னா, அதாவது டிசம்பரோட 2வது வாரத்தில் சென்சருக்கு அமைச்ச படத்தை இன்றைக்கி டேட்டு பாருங்கள், ஜனவரி 9 இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா இழுத்து பிரச்சனை. அப்படி பிரச்சனை இருந்தால் ஜனவரி ஃபஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தால் ஓரளவுக்கு நம்ம மூவ் பண்ணியிருக்கலாம், சொல்லலை. இல்லை டிசம்பர் 2 இந்த கிறிஸ்மஸ் டைம்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது. இந்த சென்சர் கொடுக்குறது கிட்டத்தட்ட ஒரு 20 கட்ஸு கிட்ட சொன்னாங்க, அதையும் நம்ம கட் பண்ணோம். நிறைய இடத்துல மியூட் பண்ண சொன்னாங்க, அதையும் நம்ம மியூட் பண்ணி கொடுத்தோம். அந்த டைமில் இந்த விஷயத்த சொல்லியிருந்தால் நம்ம எப்படி இதை சால்வ் பண்ணுமோ ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படி மூவ் பண்ணியிருப்பாங்க. இவங்க எதுவுமே சொல்லாமல் இந்த ரிலீஸ் டைமில் பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் தராமல் இழுத்து அடிச்சோன்னா தான் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து கோர்ட்டில் தற்கால், அதாவது இப்போ நம்ம ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணும்போது எப்படி தக்கால் போடுவோமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா தக்கால் போட்டு இந்த கேஸாக ஃபைலை மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அது ரிவ்யூ கமிட்டி போகணும், நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க டீம் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது கோர்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி காலைல 10:30 மணிக்கு, அதாவது இன்றைக்கி 10:30 மணிக்கு தான் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 9ஆம் தேதி படம் ரிலீஸ் கிடையாது, அது படம் ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து ஒரு லெட்டர் ஒன்று போட்டிருக்காங்க. அது எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கும்போது வருத்தமாக இருந்தது. சொன்ன டேட்டில் நம்மளால் படம் திரைக்கு கொண்டு வரலன்னு போது வருத்தமாக இருக்குது. ஏகப்பட்ட பேரோட கனவு, இது நம்ம கனவு மட்டும் கிடையாது. சரி ஃபேன்ஸை விடுங்க, ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் ரிலீஸ் ஆனோம்னு நம்ம கொண்டாடுவோம், அதை நம்ம எப்படி கொண்டு வரணும்னு நமக்கு தெரியும். இதை நம்பி இருக்கிற பிஸ்னஸ் எத்தனை பேர் இதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, எவ்வளோ இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஃபினான்ஸ் வாங்கியிருப்பாங்க ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து. ரிலீஸ் ஆனால் தான் இந்த விஷயங்களெல்லாம் சால்வ் ஆகும். நிறைய இடத்துல டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில் எத்தனை பேர்கிட்ட கடனை வாங்கி படத்தை வாங்கியிருப்பாங்க, எவ்வளோ தேட்டர்ஸ் இதுக்காக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, வேறு எந்த படமும் போடாமல் இதுக்காக ஷோஸ் போடணும்னு சொல்லி மாற்றி வச்சுருப்பாங்க. ஸோ நாளைக்கு பார்த்திங்கன்னா பராசக்தி ரிலீஸு, அதோட சென்சர் இஷ்யூ இப்போது இந்த வீடியோ நான் பண்ணுற வரைக்கும் அதோட சர்டிஃபிகேட் இன்னும் வரல. அந்த படம் ரெட் ஜெயின்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுனால அது வந்தால் ஏதாவது பொலிட்டிக்கல் ரீதியாக பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் மைலேஜ் ஏறிடும்ன்றனால அது கொடுக்காம வச்சுருக்காங்களா, அதில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கான்றலாம் நமக்கு தெரியாது. ஸோ அதனால் இது எல்லாமே கேமாக போயிட்டுருக்கு. இப்போ நம்ம சைட்லேருந்து நமக்கு தெரிஞ்சவங்க தியேட்டர் ஓனர்ஸ் கிட்டலாம் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இது சப்போஸ் பிரச்சனை இல்லாமல் ஓகே பண்ணிட்டாங்க, இது ரிலீஸ் பண்ணலாம்னு அப்ரூவ் வந்துச்சுன்னா
ஈவினிங் ஷோ இல்லை மத்தியானத்துக்கு மேலே இந்த 10:30 மணிக்கு இப்போ வருதுன்னா மத்தியானத்துக்கு மேலே ஷோ போட்டுருவாங்க, இல்லை ஈவினிங் போடுவாங்க. அந்த மாதிரி நிறைய படங்கள் நடந்திருக்கு. சென்சர் விஷயம் சொல்லலை, நிறைய படங்கள் ஃபினான்ஸ் மூலியமாக நின்று கோர்ட்டில் கேஸ் போய் அதை செட்டில் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஷோ நைட் ஷோ மாதிரி நிறைய படங்கள் போட்டிருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ சப்போஸ் இந்த சென்சரில் பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் ரீசென்சர் பண்ணணும், இந்த விஷயங்கள்லாம் மாற்றணும், இந்த விஷயம்லாம் கட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா ஓவர்சீஸாக இருந்தாலும் சரி, கர்நாடகா அந்த மாதிரி வெளியே இருக்கிற இடத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசென்சர் பண்ணணும். ஆல்ரெடி அவங்க டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே. கர்நாடகா அந்த மாதிரி வெளியூருக்கு நிறைய இடத்துக்கு வெளி ஸ்டேட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா படங்கள் கொடுத்தாச்சு. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப ரீசென்சர் பண்ண ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 1 வீக் வேலையே இருக்குன்னு சொல்லலாம் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்த அப்புறம். சப்போஸ் அவங்க மாற்ற சொன்னாங்கன்னா. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு பெஸ்ட் டே என்னன்னு பார்த்தா இப்போ உடனே பண்ண முடிஞ்ச ஜனவரி 14 பொங்கலை முன்னிட்டு நம்ம பொங்கல் அன்னைக்கு நம்ம பண்ணலாம். அப்படி ஜனவரி 14க்குள்ளே அது நம்மளால் பண்ண முடியலன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஜனவரி 23ன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தேட்டர் சைட்லேருந்து விசாரிக்கும் போது ரிப்பப்ளிக் டே ஜனவரி 26 இந்த டேட்ஸ் தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கோர்ட்டை நம்ம எப்போவுமே நம்ம நம்ப முடியாது. அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் எப்போ வருது அதை தள்ளி போடுறாங்களா அவங்கள நம்ம குறைய சொல்ல முடியாது. நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை நம்ம கேட்டு தான் ஆகணும். அதனால் நமக்கு கரெக்டாக இந்த டேட்டில் தான் நம்மளால் ரிலீஸ் பண்ண முடியும்னு சொல்லவே முடியாது. ஒருவேளை சீக்கிரமாகவும் இருக்கலாம், இல்லை தள்ளி கூட போகலாம். ஸோ கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேஸுகள் வருஷக்கணக்காக பார்த்தீங்கன்னா நிற்குது. அது தள்ளி 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 போய் வாய்தா போய் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த படம் உடனே வரவும் வாய்ப்புகள் கிடையாது. மேபி 1 மாதம் கழித்து வரலாம், இல்லை ரொம்ப நாள் கழித்து வரலாம், கொஞ்ச நாள் கழித்து வரலாம். இதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ தீர்ப்பு நல்லபடியாக வந்து படத்தை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னொரு சைடு இது பொலிட்டிக்கல் சைடில் விஜயனுக்கு அழுத்தம் கொடுக்கலாம்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் பிளான் பண்ணுறாங்க. அதாவது இந்த மாதிரி விஷயத்த அவர்கிட்ட நம்ம திணிச்சா அது பேக் டு பேக் ஐயோ படம் ரிலீஸ் ஆகலையே, ப்ரொடக்ஷன் சைடில் பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி விஜய் என்ன முடக்கிடலான்னு பார்க்குறாங்க. அவரோட பொலிட்டிக்கல் கேரியர், அதாவது உங்களுக்கு தெரியும் அவரோட சுற்றுப்பயணம் அடுத்து சேலம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஊருக்கு அவர் போனோம். ஸோ ஜனநாயகத்துக்கு அப்புறம் அந்த ரிலீஸுக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் பொலிட்டிக்கல் இறங்க தான் அவரோட பிளானாக இருந்தது. ஸோ இப்போவே இவர் இந்த இதுக்குள்ளே உட்கார வச்சுட்டா மைண்டு ஃபுல்லாக இப்படி ஆகிடும், விஜய் அவர்கள் வருத்தப்படுவார், ஃபுல்லாக ஜனநாயகன் மோட்லேயே அவரை வச்சுக்கணும்னு சொல்லி நிறைய பேர் அதுக்கு பிளான் பண்ணுறாங்களான்னு கூட நமக்கு தெரியாது. ஸோ எதுவாக இருந்தாலும் விஜய் அண்ணா ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்துக்கு தான் வந்திருக்காரு. அதனால தான் ஆரம்பத்தில் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கிட்ட சொல்லியிருக்காரு இது பிரச்சனையாக வாய்ப்புகள் இருக்குது, நீங்கள் தைரியமாக இருங்க. ஸோ உங்களால் இதை பண்ண முடியுமா, உங்களுக்கு ஓகேவா, பிரச்சனைகள் சமாளிப்பீங்களான்னு கேட்டு தான் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்திருக்காரு. அதனால் விஜயனா இந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கார். ஸோ இது எப்போ ரிலீஸ் ஆனாலும் அதை கொண்டாட நாங்கள் ரெடியாக இருக்கோம். எங்களோட மனவர்த்தம் ஃபுல்லாகவே அதை நம்பி இருக்கிற பிஸ்னஸும், அதாவது விஜயனோட கடைசி படம் என்னும்போது அதை எப்படி நம்ம கொண்டு போகிறோம். இப்போ தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தேட்டரில் நம்ம மக்களகத்தோட கொடியை கட்டி பேனரை வச்சு அப்படி நம்ம செலிப்ரேஷனுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கேரளாலெலாம் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசும்போது அவங்க சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவங்க கண்ணில் தண்ணி வருது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அங்கெல்லாம் அரசியலே கிடையாது. யோசிச்சு பாருங்கள், கேரளா, கர்நாடகா, பெங்களூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல் கிடையாது. அவங்க அண்ணனை செலிப்ரேட் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் எவ்வளோ பேர் டிக்கெட்டை வாங்கிட்டு ஸோ அதை பார்க்க முடியுமா முடியாதா, நிறைய பேர் லீவ் போட்டு ஊருக்கு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருக்காக, அந்த ஒரு மனிதருக்காக. ஸோ எப்படி பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இது கண்டிப்பாக வரலாறில் பேசப்பட வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ நம்ம எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசும்போது கண்டிப்பாக அவருக்கு கொடுத்த குடைச்சல்களை பற்றி நம்ம எப்போவுமே பேசுவோம். அவரோட படத்துக்கும் இது நடந்திருக்கு. ஆனால் எம்ஜிஆர் அவர்களுக்கு நடந்து தான் விஜய் அவர்களுக்கு நடக்குதான்னு கேட்டிங்கன்னா அதை விட ட்ரிபிள் மடங்கு அதிகமாகவே நடக்குதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா விஜய் அண்ணனை போட்டு அமுக்குறாங்க. அதாவது ஒரு ஆடியோ லாஞ்சில் அண்ணன் சொல்லியிருப்பார், சர்க்கார்னு நினைக்கிறேன், நம்மளை வந்து அடித்து படுக்க வைப்பாங்க. அதாவது அந்த புழுக்கம் ஏற்படும் போது அங்கேருந்து ஒருத்தர் கிளம்பி வருவார், அவன் தலைவனாக மாறுவான், அவர் லீடராக மாறுவார், அவருக்கு பின்னாடி நடக்கும் பாருங்க ஒரு சர்க்காருன்ட்டு. ஸோ அது அவர் சொன்ன அப்புறம் இப்போ நடக்கிறத வச்சு பார்க்கும்போது அது அப்படி தான் நடக்குது. ஸோ இன்னும் வேகமாக, இன்னும் வெறியோட, இன்னும் கோவத்தோட எங்கள் அண்ணன் பொலிட்டிக்கல் கேரியரில் அடி எடுத்து வைக்க போகிறாரு. இப்போ இந்த இஷ்யூஸுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே பொலிட்டிக்கல் தாங்க விஷயம், இது எல்லாத்துக்குமே. ஸோ இதுக்கெல்லாம் பதிலடி விஜய் நான் கண்டிப்பாக கொடுப்பாரு. நீங்கள் எல்லோரும் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு தான் நானும் வெயிட் பண்ணுறேன். ஸோ அந்த மனிதரை சும்மா விட்டுருந்தால் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிருக்கும், நாங்களும் அதை பார்த்து கொண்டாடி இருப்போம். அது ஒரு ட்ராக்கில் முடிஞ்சிருக்கும், அது ஒரு வேறு ஒரு விஷயமாகவே முடிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் தள்ளி போட இன்னும் 3 மாதத்தில் எலெக்ஷன், நீங்கள் எவ்வளோ தள்ளி போட்டாலும் அது ஆளுங்கட்சிக்கும் நம்ம சென்ட்ரலில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஆபத்து. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக இந்த விஷயத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு வேறு ஏதாவது பண்ணுங்கள். இந்த படத்திலெல்லாம் விளையாடாமல் வேறு ஏதாவது பண்ணுங்கள். இதை நம்பி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஏகப்பட்ட பேரோட ரசிகர்களோட எமோஷனில் நீங்கள் விளையாடுறீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்க? மேபி சில பேர் இந்த வீடியோ 10:30 மணிக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறமா கூட பார்க்கலாம். ஸோ உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நானும் ஜனநாயகத்துக்காக ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் அடுத்த அப்டேட்ஸ் வந்தோடனே, இந்த ரிசல்ட் வந்தோடனே அதுக்கப்புறம் நம்ம ஒரு வீடியோ பண்ணுவோம். ஸோ இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க. டாடா, டேக் கேர், பபாய். நான் உங்கள் ஏஜே. நன்றி. மை டியர் டிவிகே தோழர்களே, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.